நார்த் கொரியா வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க கேங்ல. அதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனாக்கு போயிருந்தாரு. அங்க ரஷ்யன் பிரசிடென்ட் வந்திருந்தாரு. இந்த 3 பேரும் ஒண்ணா நிக்கிற ஃபோட்டோ இருக்குல்ல, இந்தியா, ரஷ்யா, சைனா ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துட்டு ட்ரம்ப்னால தூங்க முடியல. இப்போ அந்த கேங்ல வந்து கடைசியா நார்த் கொரியா வேற வந்து சேர்ந்துட்டாரு. கடைசியா தான் வந்து சேர்ந்தா விநாயகம் அப்படிங்கிற மாதிரி. நார்த் கொரியா வேற உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து தலகால் புரியாம அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவரோட ட்ரூத் சோஷியல் அவரோட சொந்த சோஷியல் மீடியால அவர் மட்டும் இருக்காருல்ல. அவர் வந்து அதுல என்ன போட்டிருக்காருன்னா, இந்த நார்த் கொரியா, ரஷ்யா, சைனாலாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம நாட்ட அழிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்கன்னு. தெரியல பயந்துட்டாரா இல்ல தூக்கத்துல ஏதாவது ட்வீட் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. கன்ஸ்பைரிங் அகெயின்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இருக்காரு. 3 பேரும் சிரிக்கிறாங்க. யோ நாங்க பாட்டுக்கு 3 பேரும் ஒண்ணா நின்னா நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது ட்விஸ்ட்டுங்க. இது நம்ம வந்து நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இவ்ளோ பயங்கரமா நடக்கும்னு எதிர்பார்க்கல. நார்த் கொரியன் தலைவர் கிம் ஜாங் உன் வந்து அமெரிக்கான்னு சொன்னா வெறுக்கக்கூடிய முதல் ஆள் வந்து இந்த சைனாவை எல்லாத்தையும் விட முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன் தான். நார்த் கொரியா தான். அவங்க நாடையே எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நாட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க நாட்டோட ஐடியாலஜியே என்னன்னா, அமெரிக்கா எங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தான் அவங்க நாட்டோட மொத்த ஒரே கொள்கை. அந்த நாட்டோட தலைவன் வந்து இப்போ சைனாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனால இருந்தாரா. இந்த ஏரியால இருக்கக்கூடிய முக்கியமான பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும், ஈவன் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட சைனால இருந்தாரா. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் மீட் பண்ணி முடிச்சு அடுத்த நொடி சைனாக்குள்ள ஒரு ட்ரெயின் வருது. அதுவே ஒரு பயங்கரமான விஷயம். லிட்டரலா ஒரு ட்ரெயின்ல ஒரு என்ட்ரி. எப்பவுமே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்குன்னா ஃப்ளைட்ல தானே போவாங்க. நார்த் கொரியன் தலைவர் இந்த அமெரிக்காவை நம்பி ஃப்ளைட்லலாம் பறக்க முடியாது, ட்ரெயினை விடுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல சைனாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்து, அவருக்குன்னு தனி ட்ரெயின்ல என்ட்ரி கொடுத்து ட்ரெயின்ல இறங்கி அவர் போய் வந்து சைனாவோட அணு ஆயுதத்தை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து, கூடவே புடின் ரஷ்யாவோட பிரசிடென்ட் நின்னு சைனா நின்னு நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, சைனால நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, உண்மையிலே ட்ரம்ப்பை தூங்க விடாம பண்ணிடுச்சு. அது என்ன மேட்டர் அப்படிங்கறது இன்னைக்கு உங்ககிட்ட நான் டீட்டெயில்டா சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சைனா, இந்தியா, ரஷ்யான்னு 3 மிகப்பெரிய நாடுகள் ஒன்னா சேர்ந்தா கூட அமெரிக்காவோட ஜிடிபிக்கு ஏத்தவாரோ இல்ல அமெரிக்காவோட சொத்துக்கு நிகராவோ நிக்க முடியாது. அப்ப இந்த கூட்டணியோட என்னதான் பிரயோஜனம் இருக்குது, இதை வச்சுட்டு என்னதான் பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான ஒரு பதில் இருக்குது. இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இல்ல, இன்னைக்கு வேலிடிட்டி இருக்குது. கண்டிப்பா அமெரிக்காவை நம்ம பீட் பண்ற நம்பர்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா 10 வருஷத்துல இங்க இருக்கிற தனியா ஒரு நாடும் அமெரிக்காவை தூக்கி வாரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களால நம்ப முடியுமா? அதுவும் என்னன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் நிறைய பேருக்கு. இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு 2035 யோசிச்சு பாருங்க. 10 வருஷம். உலகத்திலேயே யங்கஸ்ட் கண்ட்ரியான இந்தியா, இன்னைக்கு உலகத்தோட குளோபல் டெக் பவரா இருக்கக்கூடிய சைனா அண்ட் உலகத்திலேயே அதிகமான ரிசோர்ஸஸை கொண்ட ரஷ்யா 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா 2035ல கேமே வேற. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்றேன். இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, சைனால எதை பார்த்து ட்ரம்ப் கதி கலங்கியிருக்காரு, அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த 3 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரம்ப் வந்து கதி கலங்கி பேசிட்டு இருக்காரு. அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஓகேவா? என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் எஸ்சிஓ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சம்மிட் வந்து சைனால நடந்துச்சு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் பேசியிருக்கோம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இது வந்து சைனாவோட நாங்கள்லாம் நம்பதமான ஆட்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் மீட்டிங். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தான், சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ். அதில் வந்து நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரும் போயிருந்தாரு. இதுவே வந்து ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவலுங்க. ஆல்ரெடி அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீ ஏன்பா அங்கே போய் நிற்கிற, நான் உன் மேலே டேக்ஸ் போடலாம், உன் நாட்டில் இருக்கிற அந்த திருப்பூரில் இருக்கிற மக்களோட வேலையெல்லாம் கெடுத்து விடலாம், ஆனால் நீ அப்பவும் என் கூட தானே நிற்கிறோம், ஏன்னா நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அமெரிக்கா கத்திக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்தியா வந்து கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சைனாவோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்காவோட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கும் சைனாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பாசிட்டிவா நான் சொல்றேன், அமெரிக்கா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணாலும் அமெரிக்கா நம்மள கீழே தான் பார்க்கும். சைனா வந்து உள்ளுக்குள்ள கீழே பார்த்தாலும் அட்லீஸ்ட் வெளியில வந்து ஈக்குவல்ஸா பார்க்குற மாதிரி நடிக்கவாத செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். வி ஆர் ஈக்குவல்ஸ் அட் த டேபிள். ரஷ்யா, சைனா, இந்தியாங்கிறது ஈக்குவல்ஸ் அட் த டேபிள். எந்த விதத்துலையும் இது பெரிய நாடு அது பெரிய நாடுன்னா யாரும் பேச முடியாது.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க, இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சுச்சா, எஸ்சிஓ நடந்து முடிஞ்சு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கடுத்து இமீடியட்டா சைனாவோட ஒரு மிகப்பெரிய பரேட் நடக்குது. இந்த பரேடு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் சம்திங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு சைனா வந்து அதுலேருந்து வெளியே வந்ததை செலிப்ரேட் பண்றதுக்கு, ஓகேவா? நம்ம ஊர்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி சைனாவோட வெர்ஷன் ஆஃப் இட், ஓகேவா? அவங்க 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் வந்து அவங்கள பயங்கரமா குண்டு போட்டு அவங்கள ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. எப்போ? நேத்திக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா புட்டின் அங்கே தான் இருக்கிறாரு. ரஷ்யன் பிரசிடென்ட் அங்கே ஸ்டே பேக் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாலேருந்து வந்து இறங்குறாரு. ட்ரெயினில் வந்து இறங்குறாரு கிம் ஜாங் உன். ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து கிம் ஜாங் உன் இறந்துட்டாருன்னு ஒரு ரூமர் வரும். அப்போ நம்ம அதை சொல்லிட்டுங்க நம்ம ஊர்ல மீம்ஸா வச்சு தள்ளினாங்கல்ல, அதே கிம் ஜாங் உன். இந்த கிம் ஜாங் உன் நார்த் கொரியன் லீடர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து சைனாக்குள்ள இறங்குறாரு. ஏன்னா அவங்க 2 பேர்னா இப்போ சைனால நடக்கிற இந்த பரேடுக்கு சீஃப் கெஸ்ட். ஏன் இந்தியா இதுக்கு போல ஆர் இந்தியா ஏன் இதை அவாய்ட் பண்ணிருப்பாங்கங்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான லாஜிக் இருக்குது. இதை செலிப்ரேட் பண்றது வந்து ஜப்பானை கீழே போடுறதுக்கு சமமான ஒரு விஷயம், ஓகேவா? சைனாக்கும் ஜப்பானுக்கும் செட் ஆகாது. இன்ஃபேக்ட் ஜப்பான் பல முறை வந்து நம்ம தான் இதெல்லாம் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதை ஏன் நீங்க இன்னும் செலிப்ரேட் பண்றீங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு கேட்டும் சைனா வந்து அப்படிலாம் விட முடியாது. நீ என்னென்ன தொல்லை பண்ண, நான் ஒவ்வொரு வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணி காம்பேன்னு சொல்லி சைனா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். நம்மளுக்கு தெரியும் இந்தியன் பிரைம் மினிஸ்டரே சைனாக்கு இந்த எஸ்சிஓ மீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜப்பான்லேருந்து தான் வந்தாரு. நம்மளுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம ரஜினிகாந்த் படத்தை கூட அங்கே அவ்வளோ பார்க்குறாங்கல்ல. ஸோ நம்ம பெருசாக வந்து அங்கே அஃபெண்ட் பண்ணிக்க வேணாம் ஜப்பானாங்கிறனால மேபி இந்தியா அங்கே போகாமல் இருந்திருக்கலாம். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஆல்சோ அ ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் ஒன்னா நிற்கிறாங்க. அவங்களோட பரேடு அண்ட் இந்த பரேடு வந்து நார்மல் பரேட் கிடையாது. உலகத்திலேயே இதுவரைக்கும் நடந்த பரேட்ஸ்லேயே அதிகமான அணு ஆயுதங்களையும் அதிகமான மாடர்ன் டெக்கையும் வேர்ல்டு ஃபுல்லா பார்க்கறதுக்கு டிஸ்பிளேல வைக்கிற பரேடு நேத்திக்கு நடந்திருக்கு. அமெரிக்கா கிட்ட இதை விட அதிகமா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாத்தையுமே காமிச்சு ஃப்ளெக்ஸ்லாம் பெருசா பண்ணதில்ல. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சைனா வந்து லிட்டரலா பரேட்ல நடக்க விட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளு நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க வச்சிருந்த சில ஆயுதங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்களேன். ஸோ நியூக்ளியர் ஹெட்டை வந்து இன்னொரு நாடு மேல நியூக்ளியர் குண்டை போடுறதுக்கு தேவையான மிசைல்ஸை சப்மரைன்லேருந்து போடுறத வந்து டிஸ்பிளேல வைக்கிறாங்க. தண்ணிக்குள்ளேருந்து போடுறது, தரையிலேருந்து போடுறது, வானத்துலேருந்து போடுறது 3யுமே டிஸ்பிளேல வைக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு பேஸ் இருக்குது, குவாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் குவாம் அப்படிங்கிற இந்த ஒரு பேஸை வந்து டைரக்டா தாக்குறதுக்குன்னே டிசைன் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆயுதம். சைனாவை பார்த்தீங்களா, இதான் சான்ஸ்ன்னு எகிரி அடிக்கிறாங்கங்கிற மாதிரி அமெரிக்கன் பேசஸை வந்து எங்கெங்க அடிக்க முடியுமோ அதுக்குன்னே இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்கல்ல. அமெரிக்கா தான் வேர்ல்ட்லேயே அதிகமான ஆயுதங்களையும் அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் வச்சிருக்கிற நாடு. அதை கவுண்டர் பண்றதுக்கு சைனா இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதங்களையும் ஃபார் எக்ஸாம்பிள் DF-26D பாலிஸ்டிக் மிசைலை வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லா பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வச்சுட்டு இருக்கிறப்போ யாரு 3 பேர் நிற்கிறாங்க? நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரஷ்யாவோட உக்ரைனியன் போர்ல வந்து நார்த் கொரியா தன்னோட சோல்ஜர்ஸே உள்ளுக்குள்ள கொடுத்து விட்டு இருக்காங்க. கரெக்டா? அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது போக CJ-1000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டான சைனீஸ் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வேற வந்து ரஷ்யாவோட டேக் டீம் போட்டு சண்டையே போட்டுட்டு இருக்காங்க. அதையும் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து நேத்திக்கு பேசுறப்போ சொல்றாரு, நார்த் கொரியன் சோல்ஜர்ஸோட ஹெல்ப்னால தான் ரஷ்யா வந்து உக்ரைன்ல இந்த சில இடங்களெல்லாம் புடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க என்னைக்குமே நன்றி கடனோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவுக்கு ரஷ்யா ப்ராமிஸ் பண்ணுது. நார்த் கொரியா ஏன் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான காயின்ங்கிறத நான் சொல்கிறேன். நார்த் கொரியா ரொம்ப சின்ன கண்ட்ரிங்க, ரொம்ப சின்ன பாப்புலேஷன், ரொம்ப புவரான கண்ட்ரி, எல்லாமே சரி. ஆனால் நார்த் கொரியா வந்து முழுக்க வளர்ந்தது, உருவானது, இன்னைக்கு வாழ்றதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மோசமானவங்க, நாங்கள் அமெரிக்காவை அழிப்போம், அமெரிக்கா எங்ககிட்ட வந்துச்சுன்னா அமெரிக்காவை நாங்கள் நாசமாக்கிடுவோம், இந்த அளவுக்கு யூஎஸ்ஸை பகச்சிக்கிட்ட ஒரு நாடு வேர்ல்ட்லேயே கிடையாது. அதனால தான் நார்த் கொரியா மேலே எல்லாரும் சாங்ஷன் அமெரிக்கன் ப்ரெஷரில் போட்டு வச்சிருக்காங்க. யாருமே நார்த் கொரியா கூட பேசக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவை எதிர்த்தாங்கங்கிற ஒரு நாடு, ஒரு பிரச்சனைக்காகவே நார்த் கொரியா வந்து இவ்ளோ தனிமைக்குள்ள எக்கனாமி பிரச்சனை எல்லாமே உருவாக்கினது அமெரிக்கா தான். ஏன்னா நார்த் கொரியாவுக்கு யுஎஸ்ஏ பிடிக்காது, யுஎஸ்ஏக்கு நார்த் கொரியா பிடிக்காது. நார்த் கொரியா வந்து
போர்ல சோல்ஜர்ஸ் வந்து இறங்கி சண்டை போட்டது ஒரு மாதிரி கப்சுக்குப்பா இருந்துச்சு. வெளியே பப்ளிக்கா பேசல. பட் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து டைரக்டா சொல்றாரு, நார்த் கொரியானால தான் இந்த போர்ல வந்து நாங்க முன்னேறி போயிட்டு இருக்கோம்னு. முன்னேறி போறோம்னு சொல்றது யாருக்கு அகேன்ஸ்டா? உக்ரைனுக்கு மட்டும் இல்லைங்க, உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுக்குற அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா. இனவே உக்ரைன்ல வந்து நடந்துட்டு இருக்கிற போர் வந்து நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் உக்ரைன் கிட்ட இருக்கிற அமெரிக்கன் ஆயுதங்களுக்கு நடுல நடக்கக்கூடிய ஒரு போராவும் நம்ம பார்க்கலாம். அதையுமே ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து டைரக்டா டிக்ளேர் பண்றாரு. இந்த விஷுவலை பார்த்துட்டு இருக்கிற ட்ரம்ப் வந்து கண்டிப்பா நைட்டு தூங்கல. ஏன்னா அத்தராத்திரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல அவரு 6:45 மணி அவங்களோட லோக்கல் டைமுக்கு அவர் என்ன தெரியுமா போடுறாரு? இங்க பகல் இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் அன்னைக்கு நைட்டு தூங்கல, உண்மையிலே தூங்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட சொந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதுல "The big question to be answered is whether or not President Xi of China will mention the massive amount of support and blood that the United States of America gave to China in order to" என்ன ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம டைப் பண்ணிட்டு இருக்காரு. China in order to help it to secure its freedom from a very unfriendly foreign invader. அதாவது கதை சுருக்கம் என்னன்னால், 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல ஜப்பான் வந்து பயங்கரமா சைனாவை அடிச்சிட்டு இருக்கிறப்போ சைனாவை வந்து காப்பாத்தின ஒரு நாடு, சைனாக்கு சப்போர்ட்டா கூட நின்ன ஒரு நாடு, பணமாவும் செலவு பண்ணது, போர்லயும் சப்போர்ட் பண்ண நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. பேசிக்கா இந்த பரேட் எதுக்கு நடக்குது? அந்த டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு, அவங்களோட சுதந்திர நாள். கிட்டத்தட்ட ஜப்பான் கிட்ட இருந்து அவங்க நிம்மதியான நாள். அதுக்கு சப்போர்ட்டுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கூட நின்னது யாரு? அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு யுஎஸ். அப்போ யுஎஸோட சப்போர்ட் இருக்குதுங்கிற பேசுவாரா? சைனீஸ், நீ இன்னைக்கு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கல்ல, நீ இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு நீ வெளியே சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஸ்ட்ராங்கா வந்து ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, many Americans died in China's quest for victory and glory. சைனா வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய அமெரிக்கர்கள் வந்து அப்போ செத்தாங்க. எப்போ? 80 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர்ல. அமெரிக்காவுக்கு அந்த போர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க சைடு எடுத்தாங்க. சைனாக்காக சாகல. அவங்க செத்தது சைனாக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. சைனா அவங்க போர் பண்ணது சைனாக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. இதான் உண்மை. பட் அவரு அதை அப்படியே மாத்தி சொல்றாரு. I hope that they are rightfully honored and remembered for their bravery and sacrifice. இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அங்க இறந்தவங்கள வந்து சைனா வந்து அமெரிக்கன்ஸ் சைனீஸ் சோல்ஜர்ஸை மட்டும் இல்ல, சுதந்திர நாள் அன்னைக்கு நம்ம யாரை ஞாபகம் வச்சுப்போம்? சுதந்திர வீரர்களை ஞாபகம் வச்சுப்போம்ல. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, சைனீஸ் சுதந்திர வீரர்களை பத்தி மட்டும் யோசிச்சா பத்தாது, அமெரிக்க வீரர்கள் உங்களோட சுதந்திரத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களையும் நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. நியாயமான ஒரு விஷயம். பட் இதெல்லாம் எங்க லீட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு பெரிய காமெடி பண்றாரு. I hope they are, may President Xi and wonderful people of China have a great and lasting day of celebrations. பாசிட்டிவா பேசுற மாதிரி இருக்கா? சைனீஸ் மக்கள் எல்லாருமே வந்து have a great day, சூப்பர் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் அந்த மாதிரி பேசிட்டு அடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. Please give my warmest regards to Putin, Kim Jong-un, as you conspire against the United States of America. ஓகேவா? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து புட்டின், ரஷ்யாவோட புட்டினுக்கும், அதாவது சைனீஸ் பிரசிடென்ட் கிட்ட ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல சொல்றாரு. அவரோட ட்விட்டர்ல ட்ரூத்ல சொல்றாரு, சைனீஸ் பிரசிடென்ட், நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், உன் மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். நாங்க எங்க தலைவர்கள் வந்து செத்ததை நீ எப்படி கண்டுக்கவே போறதில்ல. எனிவே, நீ வந்து என்னோட ரிகார்ட்ஸ், என்னோட மரியாதையை வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட்டுக்கும் கிம் ஜாங் உன் நம்ம நார்த் கொரியன் தலைவனுக்கும் கொடுத்துரு. ஏன்னா நீங்க 3 பேர் இப்போ ஒரே நேரத்துல அங்க நின்னு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க? அமெரிக்காவுக்கு எதிரா ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரே பிரசிடென்ட் இப்படி பேசுறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல இப்படிலாம் ஒரு பிரசிடென்ட் பேசினா அது வேர்ல்டு ஃபுல்லா ஹெட்லைன்ஸ். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போரு, அவ்வளவுதான் காலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவோட த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த் வந்து லிட்ரலா 3 பிரசிடென்ட் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க என் நாட்டுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும், ஓகேடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கொலையாடி சண்டை மாதிரி பேசிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் வேற கடைசியில் அவர் ஒரு பேரையும் போட்டுக்கிறாரு. எனிவே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, நான் 2வது பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வரேன். சைனா கிட்ட வித்துற முடியுமா? இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட விற்க முடியும். டிஷர்ட் விற்க முடியும், ஷூஸ் விற்க முடியும், என்னனாலும் விற்க முடியும். சைனா கிட்ட விற்க முடியுமா? விற்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, அமெரிக்காக்கு ஆல்டர்னேட் மார்க்கெட் சைனான்னு. கிடையாது. சைனா வந்து என்னைக்குமே நம்மளுக்கு மார்க்கெட் கிடையாது. அவங்க ஊர்ல இல்லாத மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கிடையாது, ஃபேக்டரி கிடையாது, அவங்க ஊர்ல கம்மியா பண்ண முடியாத வேலை கிடையாது, அவங்க ஊர்ல இருக்கிற குவாலிட்டியை நம்ம இன்னைக்கு கொடுக்கவே முடியாது. எல்லாமே அவங்க பெட்டரா தான் இருக்காங்கன்னு நம்ம ஒத்துப்போம். ஆனால் என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா,
இந்தியா என்னைக்குமே சைனாவை வந்து ஒரு அல்டர்னேட் மார்க்கெட்டா பார்க்கல. ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் பவரா தான் பாக்குது ஃபார் ரா இன்புட்ஸ். நம்மளுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவை. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய 2 நாடுகள் எது? அதாவது மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய வளங்கள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சைனா, இன்னொன்னு ரஷ்யா. அந்த 2 நாட்டுக்கிட்ட இருந்து ரிசோர்சஸ வாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, அதை எடுத்துக்கிறது இந்தியாவுக்கு ஸ்மார்ட்டான விஷயம். சைனா +1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. சைனாலேருந்து எல்லாம் வருது. ஆனா வந்து எங்க செய்யப்படுது? நம்மளோட இன்னைக்கு காஸ்ட் இருக்குல்ல, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு லேபர் காஸ்ட்ட வந்து சைனால இன்னைக்கு அடிக்கவே முடியாது. சைனால குவாலிட்டி கொடுக்க முடியும். ஆனா சைனால வந்து இந்தியாவோட கம்மியான லேபர் காஸ்ட் இன்னைக்கு கிடையாது. நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைனால இருந்தா கேட்டு பாருங்க. எல்லாம் கண்டமணி காசு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியால தான் லேபர் வந்து சீப்பா இருக்குது. சோ அப்ப லேபர் மார்க்கெட் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆனா சைனா கிட்ட ரிசோர்ஸ் மார்க்கெட் இருக்குது. சைனால இருந்து ரிசோர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளா வராம இருந்துச்சு. 5 வருஷமா வராம இருந்துச்சு. இந்த கால்வான் பிரச்சனையினால அமெரிக்கா கிட்ட போனதுனால இந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஊர்ல ஈவி பேட்டரி செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஸோ சைனா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸை எடுத்துட்டு இந்தியால வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மீதி உலகத்துக்கு கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியும். அதைத்தான் இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகேவா? 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட் இதை சொல்ற இன்னொரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபின்லாண்டோட பிரசிடென்ட். ஓகேவா? அலெக்ஸ் ஸ்டெப் அப்படிங்கிற ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட கோல்ஃப் விளையாடுறவர். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இஃப் யூரோப் அண்ட் அமெரிக்கா டோன்ட் ஹாவ் மோர் கோஆபரேட்டிவ் ஃபாரின் பாலிசி டுவர்ட்ஸ் த குளோபல் சவுத். அதாவது குளோபல் சவுத்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து முன்னேறிட்டு வரக்கூடிய நாடுகள். சைனா, இந்தியா இந்த மாதிரி நாடுகள்லாம். சோ இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிற இந்த செட் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து யூரோப்பும் அந்த வெளக்காரங்க பேசிக்கா வந்து ஸ்வீட்டா இல்லனா, நீங்க கோஆபரேட்டிவா போகலனா, தென் நம்ம தான் தோக்க போறோம். அவரே ஃபின்லாந்துக்காரரு. ஓகேவா? அவரே வெளக்காரரு. அவரே என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் ஒண்ணா அவங்களோட இணங்க போகணும். அவங்கள எதிர்த்துட்டு போனோம்னா நம்ம தோத்துருவோம். The SCO meeting in China is a reminder to the West about what is at stake. இப்ப ரீசெண்டா ஷாங்காய்ல நடந்த இந்த மீட்டிங் இருக்குல்ல, மோடி, புட்டின், ஜி ஜின்பிங், சைனா, இந்தியா, ரஷ்யா கைகோர்த்து நிக்கிறது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இத வந்து அலெக்ஸ் ஸ்டெப் யாரு? ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் டைரக்டா சொல்லியிருக்காரு. யூ கேன் சர்ச் அபவுட் இட். தேர் ஆர் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஆன் திஸ். இது வந்து வியான்ல ரிப்போர்ட் ஆயிருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஈவன் பிபிசிலையும் வந்திருக்குது. இது எல்லாத்துலயும் ஒரு மீடியால வந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ட்ரிக்கிள் டவுன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஃபின்லாண்டோட பிரசிடென்ட் இதை பேசியிருக்காரு, விச் இஸ் ஹியூஜ். ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு? அவர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்னா கால்ஃப் விளையாட போவாங்க. அவரு பப்ளிக்கா என்ன சொல்றாருன்னா, வெள்ளைக்காரங்க அத்தனை பேருக்கும் சொல்லிக்கிறேன், இந்தியாவை பகைச்சிக்காதீங்க, குளோபல் சவுத்தை பகைச்சிக்காதீங்க, நம்மளுக்கு அவங்க தேவை அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவையா? இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இந்தியா வந்து இன்னும் இவ்ளோ பண்ணாலும், இவ்ளோ இந்தியாவை என்ன பேசினாலும் நம்ம ஏன் இந்தியா வந்து அமெரிக்காக்கு அகேன்ஸ்டா போக மாட்டேங்கிறோம்? நம்ம இவங்க கிட்ட போய் நிக்கிறதுக்கே அவர் இவ்வளோ ஆடிட்டு இருக்க ட்ரம்ப். நம்ம இன்னும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகவே இல்லை. ஏன் போகலன்னா, நம்மளுக்கு தேவை இருக்குது. நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள நம்பி இருக்கோம். நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவங்கள நம்பி இருக்குது. எல்லாமே ஃபைன். பட் இன்னைக்கு நம்மளுக்கு அமெரிக்காவோட தேவை இருக்குது. 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். இந்தியா, ரஷ்யா, சைனா 3 நாட்டோட சொத்துக்கள் இருக்குல்ல, வெல்த் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணீங்கன்னா அமெரிக்கன் வெல்த் ஒரு நாட்டோட வெல்த்தோட கம்மி. நம்மளோட 3 நாட்டோட ஜிடிபியை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை விட கம்மி இன்னைக்கு. ஆனா 5 வருஷம் கழிச்சு நம்ம நெருங்க ஆரம்பிச்சிருவோம். 10 வருஷம் கழிச்சு 3 கண்ட்ரியோட மொத்த அவுட்புட் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அமெரிக்காவை தூக்கி போட்டுற முடியும். ஸோ இன்னைக்கு கேம் விளையாடுறது இன்னைக்கு இல்லை, 10 வருஷம் கழிச்சு இதை 3 பேரும். அது வரைக்கும் இந்த போர் அது இதுன்னு சண்டை போடாம மாத்தி மாத்தி புரண்டிக்காம இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்துட்டாங்கன்னா, நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்துட்டோம்னா அமெரிக்காவை 10 வருஷத்துல தூக்கி போட வாய்ப்பு இருக்கா? குளோபலா நம்ம ரிப்ளேஸ் பண்ண முடியும். அந்த கிரவுனுக்கே சண்டை போட முடியும். யார் இன்னைக்கு பாஸ்ங்கிறது இன்னைக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாடு 3 நாடா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது வரைக்கும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். நான் அது இல்லைன்னுலாம் சொல்லலை. நம்ம இன்னும் இப்போவும் சொல்றேனே, இந்தியா வந்து அமெரிக்காக்கு அகேன்ஸ்டா போகவே போகாது. இது எல்லாமே எதுக்குன்னா அமெரிக்காவை பயம்புறுத்துறதுக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. யூஎஸ் கிட்ட வந்து ட்ரம்ப்புக்கு வந்து நம்ம வந்து யூஎஸோட விளையாடல, நம்ம ட்ரம்ப்புங்கிற ஒரு மேன்சைல்டோட விளையாண்டுட்டு இருக்கோம். அவருக்கு என்னடா எல்லா தலைவர்களும் ஒன்றா இருக்காங்க, இங்கே நம்ம இல்லை, ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோவில் இருக்காங்க, நம்ம இல்லை. உண்மையிலே இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிற ஆளு ட்ரம்ப். அவரோட அவருக்கு வந்து சைக்காட்ரிஸ்டாக இருந்தவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் வந்து இதை ஓப்பனாக சொல்கிறாங்க. ட்ரம்ப் வர்சஸ் இந்தியா, இட்ஸ் நாட் யூஎஸ் வர்சஸ் இந்தியா. ட்ரம்ப்போட ஈகோக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு பஞ்சாயத்து.
எல்லா தலைவர்களும் ஒன்றா இருக்காங்க, ஃபோட்டோவில் நம்ம இல்லைங்கிற பஞ்சாயத்து. இதுதான் ட்ரம்ப்போட மேட்டரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. பட் ஓவரால் திஸ் இஸ் பீயிங் டன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபார் அ ஃபியூச்சர், ஃபார் அ வெரி ஸ்ட்ராங் ஃபியூச்சர், ஐ ஜென்யூன்லி பிலீவ் இந்தியா நியூட்ரலாக தான் இருக்கணும். என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் நம்ம இவ்வளோ நாள் வந்து சைனாவை பகைச்சிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஆப்ரேஷன் சிந்துக்கு முன்னாடியே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் இவ்வளோ நாள் கூட நின்றுருக்காது. ஸோ நல்ல விஷயம், சைனாவோட நம்ம டச்சில் இருக்கணும். யூஎஸோட இருக்க டச்சை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் இந்தியாவோட ஒரே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ட்ரம்ப் இன்னைக்கு வருவார், 3 வருஷத்தில் கிளம்பி போயிடுவார். புது பிரசிடென்ட் நம்ம மேலே மறுபடியும் உள்ள டேக்ஸ் போட மாட்டாங்க. நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இல்லைனாலும் நம்ம மற்ற நாட்டுக்கிட்ட வித்துட்டு நம்ம காசு பார்த்துக்கலாம். அது ட்ரம்ப் அமெரிக்கா நம்பியே நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் நம்ம விற்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த டிஷர்ட்டு ஜீன்ஸு அதுக்கு சொல்கிறேன். லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்தியாவுக்கு யூஎஸ் தேவையா? தேவை. இந்தியாவுக்கு சைனா தேவையா? தேவை. சைனாக்கு இந்தியா தேவையா? தேவை. யூஎஸ்க்கு இந்தியா தேவையா? தேவை. இங்கே எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் நியூட்ரலாக இருந்துக்கிறது நல்லதுன்னு என்னோட ஒப்பீனியன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து நியூட்ரலாக இருக்கிறது பெட்டரான்னு நினச்சிங்கன்னா இந்தியா நியூட்ரல்னு காமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்தியா வந்து கம்ப்ளீட்லி யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக போயிடணும்னு நினச்சிங்கன்னா, ஆஃப்டர் ஆல் திஸ் நீங்கள் இல்லை நம்ம எடுத்து தான் பார்த்துருவோமே, சைனாவை நம்பியே போயிடுவோமேன்னு நினச்சிங்கன்னா இந்தியா பிரிக்ஸ்ன்னு காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியா நியூட்ரலாக இருக்கணுமா, இந்தியா பிரிக்ஸ் பக்கம் ஃபுல்லாக போயிடணுமா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்